எம்மையோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்வோம். ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடக்கும் பொழுதெல்லாம் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களிடமிருந்து கோடி கோடியாக அரசியல் கட்சிகள் தேர்தல் நிதி பெறுவது வழக்கம். இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா காங்கிரஸ் இந்த ஆண்டு இத்தனை கோடி பெற்றது, பிஜேபி இந்த ஆண்டு இத்தனை கோடி பெற்றது. இத்தனை கோடினா 100 கோடி இருக்காதுங்க. ஒவ்வொரு ஆண்டும் 400 கோடி, 500 கோடி, 100 கோடி, 500 கோடி, 600 கோடி. இதுதான் 500 கோடிக்கு உள்ள பெறதுல காங்கிரஸும் பிஜேபி 500 கோடிக்கு உள்ள பெறாது. தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவும் 400 கோடி 500 கோடி பெறும். அதே மாதிரி அதிமுகவும் 400 கோடி 500 கோடி தேர்தல் நிதி பெறும். ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடக்கும் பொழுதெல்லாம், பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது மத்தியிலே ஆளும் கட்சியாக இருக்கின்ற பிஜேபிக்கும் எதிர்கட்சியாக இருக்கின்ற காங்கிரசும் தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருந்தது. அதே போன்று இப்பொழுது தொடர்ந்து 10 ஆண்டுகளாக மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற பிஜேபி தொடர்ந்து தேர்தல் நிதி என்ற பெயர்ல பல ஆயிரக்கணக்கான கோடிகளை பெற்றிருக்கிறது. தேர்தல் நிதி என்ற பெயர்ல பிஜேபி. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, 2018ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை தேர்தல் நிதி பெற்றால், ஒரு கட்சி தேர்தல் நிதி பெற்றால் அந்த தேர்தல் நிதியை இந்த இயக்கம் இத்தனை கோடி தேர்தல் நிதியாக இந்த நிறுவனங்கள் இந்த இயக்கத்திற்கு இத்தனை கோடி தேர்தல் நிதி கொடுத்திருக்கிறது என்ற அந்த லிஸ்ட் தேர்தல் ஆணையமே வெளியிட்டணும். குறிப்பிட்ட நிறுவனங்களின் பெயரோடு இந்தந்த நிறுவனங்கள் இத்தனை கோடி இந்த இயக்கத்திற்கு தேர்தல் நிதி கொடுத்திருக்கிறது என்ற அந்த பட்டியலை தேர்தல் ஆணையமே 2018ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை வெளியிட்டுக் கொண்டிருந்தது. அப்ப 2018ஆம் ஆண்டுக்கு பின்பு என்ன நடந்தது என்ற ஒரு கேள்வி, அதற்கான விடைக்கு நாம் வருவோம். 2014ஆம் ஆண்டுல பிஜேபி ஆட்சிக்கு வருகிறது. நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்கிறார். நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு 2017ஆம் ஆண்டு ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது மத்திய அரசு. அந்த சட்டம் 2017இல் கொண்டு வரப்பட்டு 2018இல் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அந்த சட்டம் என்ன அப்படின்னா, எலக்டோரல் பாண்ட், தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் பெறுகின்ற அந்த நிதியை வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நிதியை வெளிப்படையாக தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கொடுத்த நிறுவனமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பெற்ற அரசியல் கட்சியும் வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தேர்தல் நிதி ஒவ்வொரு ஆண்டும் இந்த இயக்கம் எத்தனை கோடி பெற்றது, ஆளும் கட்சி எத்தனை கோடி பெற்றது, எதிர்கட்சி எத்தனை கோடி பெற்றது, இப்படி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் எத்தனை கோடி நிதியை எந்தெந்த நிறுவனங்களிடமிருந்து பெற்றது என்பது வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு சட்டத்தை மத்திய அரசு கொண்டு 2018இல் நடைமுறைப்படுத்தியது. 2018இல் நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த சட்டம் 2018இல் இருந்து இப்பொழுது வரை இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் பிஜேபி பெற்ற தேர்தல் நிதி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 5200 கோடி ரூபாய் தேர்தல் நிதியை மட்டும் பெற்றிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. மத்தியில் ஆட்சியில் 10 ஆண்டுகளாக இருந்த பாரதிய ஜனதா கட்சி 5200 கோடி ரூபாயை தேர்தல் நிதியாக மட்டும் பெற்றிருக்கிறது. அதே போன்று காங்கிரஸ் கட்சி 950 கோடியை பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக இப்பொழுது இருக்கின்ற திமுக 432 கோடியை பெற்றிருக்கிறது. ஆனா இதுவெல்லாம் நீங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்துல போய் போட்டு பார்த்தீங்கன்னா கூட இந்த தகவலை உங்களால பெற முடியாது. ஏனென்றால் இந்த தகவல் வெளிப்படையாக இல்லை. இதைத்தான் சட்டத்தின் மூலமாக கட்டுப்படுத்துவதற்கு அதற்கென்று தனி சட்டத்தை இயற்றி 2018இல் நடைமுறைப்படுத்தியது மோடியின் அரசு. இப்படி ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் நிதியாக பெற்றதை வெளிப்படையாக சொல்லவில்லை இந்த 5 ஆண்டுகளாக. இப்பொழுது என்ன பிரச்சனைனா, இந்த தேர்தல் நிதி பெறுவதை வெளிப்படையாக கொண்டு வர வேண்டும் என்று வழக்கு தொடரப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு நிலுவையில் இருந்தது. அந்த தீர்ப்பு நேற்று உச்சநீதிமன்றத்தில் வெளியானது. 5 நபர்களை கொண்ட உச்சநீதிமன்ற அந்த பெஞ்ச் என்ன தீர்ப்பை கூறி இருக்குதுன்னா, இது மக்கள் விரோத சட்டம், இது ஜனநாயக படுகொலை செய்கின்ற சட்டம். இந்த சட்டத்தை கொண்டு வந்ததே மிகப்பெரிய
மிகப்பெரிய குற்றம். இந்த திட்டத்தையும் நாங்கள் ரத்து செய்கிறோம். 2018 இருந்து இது நாள் வரையில் எந்தெந்த கட்சிகள் எத்தனை ஆயிரம் கோடி தேர்தல் நிதி பெற்றது, அது எந்தெந்த நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்டது, எந்தெந்த பெரும் முதலாளிகள் எந்தெந்த இயக்கத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் என்ற அத்தனை தகவல்களையும் உங்களுடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட்ல வருகின்ற மார்ச் மாதம் 12ஆம் தேதிக்கு உள்ளாக நீங்கள் வெளியிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இப்பொழுது தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்து விட்டதால இனி அந்த உண்மைகள் அத்தனையும் வெளிவரப் போகிறது வருகின்ற மார்ச் 12, 13ஆம் தேதிக்குள். எலக்டோரல் பாண்டு முறை எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது இத்தனை ஆண்டுகளாக அப்படின்னா, அது ஒரு பாண்டுனா அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு பாண்டு. அந்த பாண்டு எப்படின்னா 1000 தொடங்கி 1 கோடி ரூபாய் வரையில் அந்த பாண்டு இருக்கிறது. அந்த பாண்டு எங்க கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னா, SBI பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கிடைக்கும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அந்த பாண்டு கிடைக்கும். அந்த ஒரு நபர், ஒரு தனிநபரோ அல்லது ஒரு நிறுவனமோ ஒரு குறிப்பிட்ட இயக்கத்திற்கு எத்தனை ஆயிரம், எத்தனை லட்சம், எத்தனை கோடி நான் நிதி கொடுக்க வேண்டும் என்றாலும் அந்த பணத்தை நேரடியாக நீங்கள் கொண்டு போய் அந்த பேங்க்ல, ஸ்டேட் பேங்க்ல அந்த பணத்தை கட்டிட்டு அந்த பாண்டை வாங்கிட்டு வந்து நீங்க குறிப்பிட்ட அந்த கட்சிகிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அந்த கட்சியை சார்ந்தவர்கள், அந்த கட்சியை சம்பந்தப்பட்ட நபர் கொண்டு போய் அந்த பேங்க்ல கொடுத்து அந்த நிதியை வாங்கிக்கலாம். இவ்வளவுதான் அந்த பாண்டோட விஷயம். எலக்டோரல் பாண்டு, இதைத்தான் தேர்தல் பத்திரம் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். இது பொதுமக்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. இதைத்தான் நரேந்திர மோடி அவர்கள் 2018 சட்டமாக்கி நடைமுறைப்படுத்தி இந்த 5 ஆண்டுகளாக செய்து வந்தார். இந்த விஷயத்தில் நீதிமன்றம் ஒரு நேர்மையான தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இந்த தீர்ப்பால் மத்திய அரசு மட்டுமல்ல, அனைத்து அரசியல் கட்சியுமே அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. இந்தியாவில் நடப்பது மக்களாட்சி. இது மன்னர் ஆட்சியும் அல்ல, சர்வாதிகார ஆட்சியும் அல்ல. இது மக்களாட்சி, ஜனநாயக நாடு. இது இந்த நாட்டில் மக்கள் தான் உங்களுக்கு வாக்களிக்கிறார்கள். மக்களால் வாக்களித்து நீங்கள் அதிகாரத்தை பெற்று அந்த இடத்தில் அமரும் பொழுது நாட்டில் நிர்வாகத்துறையில் நடக்கின்ற எந்த ஒரு சிறு அசைவுகளாக இருந்தாலும் அது மக்களுக்கு வெளிப்படையாக தெரிய வேண்டும். உங்களுக்கு வாக்களிக்கின்ற மக்கள் உங்களுக்கு தேர்தல் நிதியாக எந்தெந்த நிறுவனம் எத்தனை கோடியை கொடுக்கிறது என்பதை மட்டும் மக்களுக்கு தெரியப்படுத்தாமல் நீங்கள் சஸ்பென்ஸாக வைத்துக்கொண்டு, நீங்கள் ரகசியமாக வைத்துக்கொண்டு மக்களுக்கு எதிராக என்ன செய்வீர்கள் என்று மக்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் ஒரு தனியார் நிறுவனத்திடம், நீங்கள் ஒரு பெரும் முதலாளியிடம் ஒரு 500 கோடியை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள் தேர்தல் நிதியாக. அந்த தேர்தல் நிதியாக 500 கோடியை உங்களுக்கு கொடுக்கின்ற அந்த பெரும் முதலாளி எப்படி உங்களுக்கு சும்மா வாரி கொடுத்து விடுவார்? நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு தொழில் செய்வதற்கு நாடு முழுவதும் பல திட்டங்கள் மத்திய அரசின் மூலமாக கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் உங்களுக்கு 500 கோடியை நிதியாக கொடுப்பார்கள். அந்த 500 கோடியை உங்களுக்கு நிதியாக கொடுத்து விட்டு அவர் 5000 கோடி சம்பாதிப்பதற்காக உங்களிடம் திட்டத்தை போடுவார், உங்களிடம் திட்டத்தை கேட்பார். அதற்கு நீங்கள் அவர்களுக்கு எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் அவர்களுக்கு சாதகமான திட்டங்களை நீங்கள் நாட்டில் நடைமுறைப்படுத்த முடியும். அது மக்களுக்கு தெரியாமல் போகலாம். மக்களுக்கு தெரியாமலேயே மக்களுக்கு எதிரான திட்டத்தை கூட பெரும் முதலாளிகளுக்கு சாதகமாக நீங்கள் நாட்டில் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த முடியும். இதுவெல்லாம் நடக்கக்கூடாது என்பதால் தான் நீதிமன்றம் எந்த ஒரு சிறு அசைவுகளாக இருந்தாலும், இது ஜனநாயக நாடு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுதான் இங்கு ஆட்சி செய்கிறது, எந்த ஒரு சிறு அசைவுகளாக இருந்தாலும் மக்களுக்கு தெரியாமல் இங்கு நடக்கக்கூடாது, அத்தனையும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் ஒரு நேர்மையான தீர்ப்பை வழங்கி இருக்கிறது இந்த விஷயத்தில். இப்பொழுது வருகின்ற மார்ச் மாதம் 12, 13ஆம் தேதிக்குள்ளாக தேர்தல் ஆணையம் 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் எந்தெந்த நிறுவனங்களிடமிருந்து, எந்த பெரும் முதலாளிகளிடமிருந்து எத்தனை கோடிகள் பெற்றது நிதியாக என்பதை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் உத்தரவை போட்டுவிட்டது. இனி தேர்தல் ஆணையமும் மறுக்க முடியாது. ஆனால் நீதிமன்றத்தில் இதற்கு மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு மத்திய அரசு. அதே போன்று இதற்கு தடை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் இதற்கெல்லாம் நீதிமன்றம்
வாய்ப்பு வழங்கக்கூடாது. ஏனென்றால் இது மக்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு நீதி. இந்த நீதி கண்டிப்பாக மீண்டும் தடைபட்டு விடக்கூடாது. இதற்கு நீதிமன்றம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சாதகமாக செயல்பட்டு விடக்கூடாது. இந்த சட்டத்தை கண்டிப்பாக ரத்து செய்ய வேண்டும். உடனடியாக இதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். வரப்போகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு உள்ளாக இந்த சட்டம் ரத்து செய்ய வேண்டும். எந்தெந்த அரசியல் கட்சிகள் எத்தனை ஆயிரம் கோடி நிதியை பெற்றிருக்கிறது, அந்த நிதியை பெற்றதனால் அந்தந்த நிறுவனங்களுக்கு இந்த அரசு எப்படியெல்லாம் சாதகமாக செயல்பட்டு இருக்கிறது என்ற விஷயங்கள் எல்லாம் தெரிய வரும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வேதாந்தா நிறுவனத்திடம் திமுக எத்தனை ஆயிரம் கோடி நிதி பெற்றிருக்கிறது என்பதையும் நாம் அறிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. காரணம் என்னன்னா, இப்பொழுது மூடப்பட்டிருக்கின்ற ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கான அத்தனை வேலைகளையும் வேதாந்தா நிறுவனம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அந்த வேதாந்தா நிறுவனம் ஆளும் கட்சியாக இருக்கின்ற திமுகவிற்கு வேதாந்தா நிறுவனம் நூறுக்கணக்கான கோடியை தேர்தல் நிதியாக கொடுத்திருப்பதாக தகவல் ஏற்கனவே கசிந்திருந்தது. அது உண்மையா பொய்யா என்ற விஷயம் கூட இந்த தேர்தல் ஆணையம் வெளியிட இருக்கின்ற இந்த தகவலில் நமக்கு தெரிந்துவிடும். அனைத்து அரசியல் கட்சிகளுமே இந்த எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்துல அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். யார் யார் எத்தனை கோடி பெற்றிருக்கிறார்கள் என்ற தகவலை தேர்தல் ஆணையம் வெகு விரைவில் வெளியிட இருக்கிறது. ஜனநாயக நாட்டில் மக்கள் வாக்களித்து இவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தால் இவர்கள் ரகசியமாக பெரும் முதலாளிகளிடம் ஒப்பந்தத்தை போட்டுக்கொண்டு மக்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து இவர்கள் ஆட்சி செய்வார்கள். அனைத்து இயக்கங்களும் ஜனநாயகத்தை எப்படி கேலிக்கூத்தாக்கி இருக்கிறது என்பதை மக்கள் சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.